Hi, this is Dr. Kiru preparing for NEET PG, staying in a PG hostel. ஸோ நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்பாவும் கோயம்புத்தூர் போகிற ஒர்க் இருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் கூடயே கிளம்பி வந்துட்டேன். பிகாஸ் நாளையிலேருந்து எனக்கு ரேடியாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் 50% தான் அனஸ்தீஷியா கம்ப்ளீட் பண்ண ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ வீட்டுக்கு போகும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தானே போனேன். அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், ஸ்லோவானாலும் பரவாயில்ல. பிகாஸ் ரேடியாலஜிக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் லீவ் இருக்குது. ஸோ நான் அதில் கவர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். வந்துட்டு கொஞ்சம் ரூம்லாம் நீட் பண்ணி முடிக்கும்போதே 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். 1K ஃபாலோவர்ஸ். இது வந்து நார்மல் தான், சின்ன விஷயம் தான். பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப பெரிய மைல்ஸ்டோனாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ரீச் பண்ணுவோமான்னு நான் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் கொடுக்க பயந்தேன், வீடியோ போடவும் ரொம்ப பயந்தேன். போட தான் வந்து ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலி நான் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட் போட ஆரம்பித்தேன். இன்ஸ்டாவில் நான் ஸ்டார்ட்டே பண்ணல. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதாவது தெரிஞ்சால் சொல்லுவாங்க, எதாவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இது 1000 ரீச் ஆகும், அது ஒரு 2 to 3 months சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் நான் எதுவும் ஏஸ்தட்டிக்காகவுமே நான் பண்ணல. சும்மா படிக்கிறது மட்டும் தான் வீடியோ எடுப்பேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்டடீஸ் அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் நான் சத்தியமாக அப்படி கிடையாது. ரொம்ப மீடியம் தான். ரொம்ப வெளியே போகிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வெளியே சுற்றணும், வெளியே என்ஜாய் பண்ணணும், ஒரு நல்லா மேக்கப் பண்ண பிடிக்கும், ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். எனக்கு இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் நாம் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து நமக்கு எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டடீஸுங்கிறனால நம்ம கெட் ரெடி வித் மீல் அந்த மாதிரிலாம் ரொம்ப போகும்போது ஸ்டடீஸ் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போய்டணும்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் அதனால தான் வந்து அதெல்லாம் பண்ண முடியல. ரொம்ப ஏஸ்தட்டிக்காக நான் போகலை. வெறும் ஒரே இதாக ரொட்டீனாக போடுறேன். பட் ஸ்டில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிற பிளானுமே இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன செலிப்ரேஷனாக இருக்கட்டுமேன்னு வெளியே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஐ காட் ஃப்ளாஸ் அகைன். அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம்.